சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை சார்பில் நடைபெற்று வரக்கூடிய அயலக தமிழர் தின நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் அயலக தமிழர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்திருக்கின்றனர். அங்கிருந்து செய்தியாளர் ஹரிஹரன் இணைகிறார். ஹரிஹரன், தகவல்கள். சரி, நந்தம்பாக்கத்தில் அயலக தமிழர் தினம் கொண்டாடி வருகின்றனர். கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வரும் இந்த நிகழ்ச்சியில உலகில் இருக்கக்கூடிய தமிழர்களின் பண்பாடுகள் மற்றும் அவர்களுடைய கலாச்சாரம் போன்றவற்றை வேர்களை தேடி என்ற ஒரு திட்டத்தின் மூலமாக ஏற்கனவே செயல்படுத்தி வருகின்றது. ஒட்டுமொத்த தமிழர்களையும் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களை ஓரிடத்தில் இணைத்து ஒரு விழாவாக அயலக தமிழர் தினம் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. சிங்கப்பூர், மலேசியா, ஐக்கிய அரபு அமீரகம், ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து ஏராளமான அயலக தமிழர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்தனர். முதலமைச்சர் இன்று காலை வருகை தந்திருந்த போதே இங்கு இருக்கக்கூடிய அயலக தமிழர்கள் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அயலக தமிழர்களுக்காக தமிழ்நாட்டில் உள்ள கலைகளை அயலகத்தில் உள்ள குழந்தைகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கற்றுக்கொள்வதற்காக நாட்டுப்புற கலைகளை பயிற்றுவிப்பதற்காக அரசின் ஏற்பாட்டில் 10 கோடி ரூபாய் செலவில் கற்றுத்தரப்படும் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறோம். நிகழ்ச்சி முடிவுடன் ஆயிரக்கணக்கான அயலக தமிழர்கள் கூடியிருந்த இந்த இடத்துல அவர்கள் இருக்கும் பகுதிக்கு நேரடியாக சென்று அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தும் பல்வேறு வகையில அவர்கள் தெரிந்து அங்கிருந்த தமிழர்களிடையே ஒவ்வொருவரிடம் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடங்களுக்குள்ளாக இந்த பகுதி முழுவதுமாக சென்று அயலக தமிழர் சந்தித்து அவர்களுடன் செல்ஃபி எடுத்து முதலமைச்சர் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டார். தற்பொழுது இந்த நிகழ்ச்சி முடிவடைந்த நிலையில முதலமைச்சர் நேரடியாக சந்தித்த உலகெங்கும் வந்திருந்த அயலக தமிழருக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்திருந்தது. நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.